உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பி
வேதம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். இன்றைக்கி நம்ம அநேகரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். சுகத்துக்காக டாக்டரை நம்புகிறோம். இந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும், இந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த வியாதியிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும்னு சொல்லி டாக்டரை நம்புகிறோம், மருத்துவத்தை நம்புகிறோம். இவங்க எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்பெடுத்து கொள்ளுவார்கள்னு சொல்லி மனிதர்களை நம்புகிறோம். நமக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுப்பார்கள், முடிவு பரியந்தனை நடத்துவார்கள் என்று சொல்லி கணவனை, பிள்ளைகளை, உறவுகளை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா! கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தான் நம்ம 100% நம்பணும். கர்த்தரை தான் 100% சார்ந்து கொள்ளணும். மனுஷர்கள் தேவை இல்லையா? இல்லை, மனுஷர்கள் தேவை. மனுஷருடைய உதவி இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. ஆனால் மனுஷர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது தேவன் என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதில்ல. நம்ம நம்பிக்கையெல்லாம் 100% அவர் மேலே தான் வைக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் உதவி எங்கிருந்து வரும்? தேவனிடத்திலிருந்து. மனுஷன் மூலமாக நமக்கு உதவி கிடைக்கும். ஆனால் நம்ம நம்புறது 100% தெய்வத்தையே நம்பும்போது நமக்காக தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார், நமக்காக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். 100% அவரையே நம்ம சார்ந்து கொள்ளும்போது நம்புகிற நம்மை தேவன் கைவிடுகிறதில்லை. நம்புகிற தேவன் நம்மளை வெட்கப்பட விடுகிறதில்லை. நம்புகிற நம்மளை தேவன் ஒருபோதும் அசைக்கப்படுகிறதற்கு விடுகிறதே இல்லை. அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் அவரை நம்புகிற நம்மை தேவன் நிலைநிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் நம் துணையானார், ஜெபிக்கும் போதெல்லாம் நம் பதிலானாரே. நம்ம கேட்கும் போதெல்லாம் நமக்கு துணை, நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனை நோக்கி அப்படியே இந்த பாடலை பாடுவோமா விசுவாசத்தோடு? ஹல்லேலூயா! நடுவழியில் நின்று போவதில்லை.
கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோம், இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரை ஆதரவாய் கொண்டோம், நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றிட நம்முடைய பாதையெல்லாம் கூட வருகிற தெய்வம், நம்ம கூட நிழலாய் வருகிற தெய்வம். பாதையெல்லாம் நம்ம கூட நிழலாய் வருகிற தெய்வன். யார் என் கூட வரலையே, யார் எனக்கு உதவி செய்யலையே நம்ம அங்கலாய்த்து நிற்கலாம். ஆனால் தெய்வம் நம்ம கூட வருகிறவராய் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் நம்மளை வாக்கு தந்ததில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மளை மறக்காத ஒரு தெய்வம், நம்மளை நினைக்கிற ஒரு தெய்வம், எபினேசராய் இதுவரைக்கும் நடத்தின தெய்வம், பலவீன நேரங்களிலே நமக்கு பலன் கொடுத்த தெய்வம், தடைகளை நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், அது எல்லாவற்றையும் உடைத்து நமக்காக சோர்ந்து போயிருந்த நமக்காக நம்மை தூக்கி சுமக்கும்படியாய், நம்முடைய பலவீனங்களை மாற்றும்படியாய் அவருடைய வார்த்தை கொடுத்து நம்மை தேற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவாய் அவரை துதிக்கத்தக்கதாய் அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி, இருதயத்திலிருந்து நன்றி செலுத்தி பாடுவோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போல் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போல் என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து
என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.